Hi all, welcome back to Curry Culture. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது பாஸ்மதி ரைஸ் கீர். பாஸ்மதி ரைஸ்ல தான் இந்த கீர் பண்ணணும். ஏன்னா அதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம செலக்ட் பண்ற பாஸ்மதி ரைஸ் நல்ல ஹை குவாலிட்டியா இருந்துச்சுன்னா அதுல இருந்து ஃபுல் ஃப்ளேவர்ஸ் கிடைச்சு நம்மளோட கீர் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நான் இன்னைக்கு 12 பேருக்கான பாயாசம் செய்ய போறேன். அதுக்காக நான் எடுத்துக்கிறது 200 grams ஆஃப் பாஸ்மதி ரைஸ். இந்த ரைஸை மிக்ஸி ஜாரில் சேர்த்து 1-2 உடச்சிக்கோங்க. அப்புறமா அதை கழுவிட்டு அதில் 200 ml தண்ணி சேர்த்துருக்கேன். 200 ml ஆஃப் ஃபுல் க்ரீம் மில்க்கும் சேர்த்துருக்கேன். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இது நம்ம குக்கரில் போட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு வேக வச்சுக்க போகிறோம். பாஸ்மதி ரைஸ் ஓரளவுக்கு வெந்திருக்கு. இது கூட நம்ம பால் சேர்த்து இதை நல்லா வேக வைக்க போகிறோம். நான் இன்னைக்கு 2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி பாலுடைய குவான்டிட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே 200 ml பால் சேர்த்தாச்சு. அது கூட மிச்சம் இருக்கிற பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இதை நல்லா வேக வைக்க போகிறோம். நம்ம எடுத்து வச்சிருக்க பாலை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ரைஸ் வேக தொடங்குதுன்னா பாலோட சேர்ந்து கீழே அடிப்பிடிக்க தொடங்கும். அதனால இடையிடையே இதை கலந்து விடுறது ரொம்ப முக்கியம். அரிசி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம சுகர் சேர்க்கணும். சுகர் முன்னவே சேர்த்துட்டோம்னா அரிசி வேகாமல் நின்றுடும். அப்புறம் கீர் சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது. அரிசி வெந்துருச்சான்னு இடையிடையே செக் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூனில் கொஞ்சமாக பாயாசம் எடுத்து உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் அரிசி வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் ஹரிதா அப்படின்னு பாஸ்மதி ரைஸ் கீர் ஒன்று போட்டிருக்கேன். அது ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து செய்கிறது, தேங்காய் பாலில் செய்கிறது. அந்த ரெசிபி பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அரிசி நல்லா வெந்து ரொம்ப கெட்டி ஆயிடுச்சு. அதனால நான் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். எப்போவுமே பாயாசம் ஆறும்போது ரொம்ப கெட்டி ஆகிடும். அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரைஸ் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நம்ம 200 grams ரைஸ் எடுத்துருக்கறனால நான் 400 grams ஆஃப் சுகர் சேர்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது கூட ஃப்ரெஷ்ஷாக பொடிச்ச ஏலக்காய் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்தால் கண்டிப்பாக அதை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. என்னோட கீர் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு. அதனால நான் இன்னும் கொஞ்சம் கூட பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்த உடனே நல்லா கொதிக்க வச்சிருங்க. பாயாசம் நல்லா கொதிச்சு வந்த உடனே நம்ம மில்க் மெய்ட் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 டின் மில்க் மெய்ட் சேர்த்துருக்கேன். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். மில்க் மெய்ட் சேர்க்கறதுனால டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் ரிச்சாக நல்லா இருக்கும். மில்க் மெய்ட் சேர்த்து கொதிச்சு வந்த உடனே பாயசம் ரெடி. இப்போ இதுக்கு உண்டான தாளிப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கடாயில் நெய் சேர்த்து உங்ககிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ எல்லா நட்ஸ்லையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம ட்ரை கிரேப்ஸ் சேர்த்தா நல்லா இருக்காது. அதனால அதை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நட்ஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம பாயசத்தில் சேர்த்துக்கலாம். இந்த கீர் ரெசிபி ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக ரிச் டேஸ்ட்டில் சாப்பிட ரொம்ப யம்மியாக இருக்கும். ஃபில்லிங்கான மீல்ஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நம்மளுக்கு டெசர்ட் சாப்பிட்ணுன்னு தோணும்போது இந்த டெசர்ட் ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர். பை. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.